ஒரு போலீஸ் எடுத்ததுக்கே தகுதி இல்லாதவர். அதுவும் ஒரு பெரிய போஸ்ட்ல இருந்து கர்நாடகாவில் ஒரு பெரிய கேஸ் பிடிச்சிருக்கிறாரு, பிடிச்சிட்டு வந்துருக்காரு. அவர் போய் லேடிஸை பத்தி தப்பா பேசலாமா? ஒரு படத்துல நடிக்கிற ஹீரோ எப்படிமா எந்த பொண்ணையும் தொடாம நடிக்க முடியாது. இப்ப அரசு விஜய்க்கு வராருன்னா அவர் 200 கோடியை தூக்கி போட்டு எதுக்கு வரணும்? எதுக்கு வரணும்? அவர் பாட்டுனா அவருக்கு குடும்பத்துல 4 பிள்ளைங்க 2 புல வச்சுக்கணும். அவர் பாட்டு சொத்து சேர்த்து போயின்னு இருக்கலாம்ல. இப்படிதான் 79 தான் நினைச்சுக்கிறாரு. இன்னும் 100 150 படம் நடிக்கலாமா நடிக்கக்கூடாதா? அவருக்கு இந்த தேவையா? ஆனா நல்லது பண்ணணும், நான் யாருமே கெடுக்கிறேன்னு சொல்லி வந்தார். போறோம் தான் சொன்னாரு. இதை சொன்னாரா? தப்பா சொன்னாரா? ஒரு வார்த்தையா தப்பா சொன்னாரா? அவரை மாதிரி ரீசெண்டா அப்படி யாரும் பண்ணல. இன்னைக்கு கூட 1000 கோடி ஊழல். ஒரு போராட்டம் பண்ணலாம், தாராளம் பண்ணலாம். அவர் பண்ணாலும் எவ்வளவு வரும்? அவர் ஒன்னும் இல்லை, இறங்கி ரோட்டை நின்னாருன்னா எவ்வளவு கூட்டம் வரும்? இது சமாளிக்க முடியுமா? எது கட்சியா இருந்தாலும் தூத்துக்குடி சேர்ந்து சமாளிக்க முடியுமா? அப்படி 20 வருஷம் அரசு என்ன பண்ணீங்க? 2 வருஷம் மாறி மாறி ஆடுறீங்க. 57 வருஷமா பண்றீங்க, 57 வருஷமா பண்றீங்க. 67 அண்ணா பிரிஞ்சு வந்தார், பெரியார் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தாரு. அவரு வச்சுதான் எம்ஜிஆரும் வந்தாரு, கலைஞரும் வந்தாரு. இது வரைக்கும் என்ன பண்ணாங்க நீங்க?